السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்புக்குரிய சகோதரிகளே, புனிதமிக்க ரமலான் என்கின்ற மாதத்தில் நாம் எல்லாம் நுழைந்திருக்கின்றோம். முதல் பத்தை கடந்து இரண்டாவது பத்தில் நாம் அடைந்து நம்முடைய விவாதத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு மிகவும் ஒரு பிடித்தமான இந்த இடத்தில் அவனை வணங்கியவர்களாக, கூலிகளை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்குண்டான முழு கூலிகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பெரும்பாவங்கள். அந்த பெரும்பாவங்கள் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு பெரும்பாவங்களை பட்டியலிட்டு நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்பவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியும் தயார்படுத்தி வைத்திருப்பதாக அவர்களுக்கு வாக்களிப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். ஒரு முஸ்லிம் குறிப்பாக இந்த ரமதான் காலத்தில் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிறு பாவங்களாக இருக்கட்டும், பெரும் பாவங்களாக இருக்கட்டும், தன்னுடைய வாழ்வில் செய்யாதவர்களாக தவிர்த்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் சிறு பாவங்களை தாண்டி பெரும் பாவங்களை இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் மிக சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அது பெரும்பாவம் என்பதை அவர்கள் உணராமல் தன்னுடைய வாழ்வில் கொடும்போக்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயல்பாடுக்கு, இந்த பாவத்திற்கு இவ்வளவு எச்சரிக்கை செய்தார்களா என்று சிந்திக்கும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து சொல்லக்கூடிய பல்வேறு ஹதீஸ்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படித்தான் ஒரு பெரும்பாவத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது சாபமிடுதல். பொதுவாகவே இந்த சாபமிடுதல் என்பது பல்வேறு தருணங்களில் மனிதர்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தனக்கு ஏதோ ஒரு தீங்கிழைத்து விட்டால் அல்லது கோபம் வந்து விட்டால் உடனடியாக தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள், தாடி வைத்திருப்பார்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள், உடனடியாக சாபமிடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள், பிறரை சபிக்கக்கூடியவர்களாக, மோசமாக பேசக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். இது நம்முடைய பார்வைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மோசமான கெட்ட வார்த்தை பேசினால் ஒரு அருவருப்பா பார்ப்போம். சாபம் விடுவதை அது போன்று பார்ப்பதில்லை. பெரும்பாவமாக அது நமக்கு மத்தியில் தென்படுவதில்லை. இது நாவால் ஏற்படக்கூடிய விபரீதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிம் தன்னுடைய நாவால் பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் பிற மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் யதுமனு லி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அதுமனு லஹுல் ஜன்னah. யார் இந்த இரு தாடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்பையும் இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்பையும் யார் நல்ல முறையில் பாதுகாப்பார்களோ, அதற்கு உத்திரவாதம் அளிப்பார்களோ, உலகத்தில்
பயன்படுத்தும் பொழுது மார்க்கத்திற்கு வழி காண்பித்த அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் அதை பயன்படுத்துவோம் என்கின்ற கவனத்தோடு இருப்பதாக உத்தரவாதம் அளிப்பார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் அவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றேன் அந்த சொர்க்கத்தை என்பதாக சொன்னார்கள். அப்படியானால் ஒரு முஸ்லிம் ஒரு இணை வைப்பை மட்டும் பெரும்பாவமாக பார்த்து விட்டு கடந்து விடக் கூடாது. ஏன்னா வாழ்க்கையில் இணை வைப்பா நான் செய்யறேன், என்னுடைய வாழ்க்கை நான் சூனியமா செய்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு தன்னுடைய வாழ்வில் மிக முக்கியமாக தலையாய பாவத்தை நாங்கள் செய்யவில்லை என்பதாக நினைத்துக் கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பெரும்பாவலாக சொல்லக்கூடிய பெரும்பாவங்களை நம்முடைய வாழ்வில் பொதுபோக்காக நாம் இருந்து விடக்கூடாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஃமின் என்பவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? லைஸல் முஃமினு பித்தாஆன் வலல் லஆன் வலல் ஃபாஹிஷ். ஒரு முஸ்லிம் என்பவர், ஒரு முஃமின் என்பவர் தரக்குறைவாக பேசக்கூடியவராக இருக்க மாட்டார், அதே போன்று சாபமிடக்கூடியவராக இருக்க மாட்டார், வலல் லஆன் சாபத்தை சொல்லக்கூடியவராக இருக்க மாட்டார், வலல் ஃபாஹிஷ் மானக்கேடான பேச்சுக்களை பேசக்கூடியவராக இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல பேசாதீங்கன்னு சொல்லல. முஃமின் என்றால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு எப்படி இருக்கும்னு சொன்னா, அவர்கள் தரக்குறைவாக பிற மக்களை இழிவாக பேசக்கூடியவராக இருக்க மாட்டார்கள், பிறரை சபிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள், பிறரிடத்தில் மானக்கேடாக பேசக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினுடைய பண்பை பற்றி சொல்லி காண்பிக்கிறார்கள். அதே போன்று புகாரியில் 6047வது ஹதீஸாக வமன் லஅன முஃமினன், யார் ஒரு முஃமினை லஅனத் செய்வார்களோ, சபிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ, எந்த ஒப்பிட்டு சொன்னாங்க தெரியுமா? ஃபஹுவ கத்லிஹி, கொலை செய்வதற்கு சமமாகும். எப்படி ஒரு முஸ்லிமை ஒருத்தர் சபிப்பார் என்றால், சபித்து பேசுவார் என்றால் அவர் அவரை கொலை செய்வதற்கு சமம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அதே போன்று மற்றொரு ஹதீஸில் நாம் பார்க்கும் பொழுது சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வ கிதாலுஹு குஃப்ருன், ஒரு முஸ்லிமை திட்டுவது என்பது பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வ கிதாலுஹு குஃப்ருன், அவரை கொலை செய்வது என்பது இறை நிராகரிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஒரு சகோதரத்துவத்தை இஸ்லாம் எப்படி போதிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு மிக சர்வசாதாரணமாக தன்னை போன்று லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லிமை எப்படியெல்லாம் அசிங்கமான வார்த்தைகளாலும் சபிக்கக்கூடிய வார்த்தைகளாலும் தரை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை மிக சர்வசாதாரணம் பார்க்கின்றோம். மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு விடக்கூடியவராக இருந்தாலும் சரி, இந்த பண்பில் அவர்கள் விதி விலக்கில்லை என்று சொல்லும் அளவிற்குத்தான் இந்த பெரும்பாகத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, யார் சாபமிடக்கூடியவர்களாக இருப்பார்களோ அந்த சாபம் என்பது தங்களுக்கே தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அப்த இதா லஅன ஷைஅன், ஒரு அடியான் ஒரு சாபமிடக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான், நீ நாசமாதான் போவே, நீ மண்ணாகத்தான் போவாய், நீ ஒன்றுமில்லாமல் ஆகுவாய், உடைய கைகள் எல்லாம் விளங்காமல் போகும் என்பதாக மிக இலகுவாக சாபமிடுவதை இன்றைக்கு சமூகத்தை பார்க்கின்றோம். அந்த சாபம் என்ன ஆகும் சொன்ன சஇதத்தில் லஅனா, அந்த லஅனத் என்பது அப்படியே சொல்லுமா இலஸ்ஸமா, வானத்திற்கு செல்லும், வானத்துடைய கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும். அது பூமிக்கு வரும், பூமியுடைய கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும். வலதாக இடதாக செல்லும். இறுதியாக யாரை அவர் திட்டினாரோ அந்த மனிதனிடத்தில் செல்லும். கான கதாலிக அஹ்லன், உண்மையிலே அந்த சாபத்திற்குண்டான தகுதி உடையவராக இடத்தில் இருந்தார் என்றால் அவரிடத்தில் செல்லும். அதுவே அந்த சாபம் விட்டது அவருக்கு அந்த தகுதி உடையவராக அவர் இல்லை என்றால் அதற்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னார். ரஜஅத் இலா காயிலிஹா, யார் அந்த சாபத்தை விட்டார்களோ, சாபம் இடக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவரை நோக்கி அந்த வார்த்தை வரும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எதிருள்ளவரை எப்படி நாம் சபிக்கலாம் என்கிற அடிப்படையில் அந்த சாபம் முழுமையாக ஒரு இடத்துல தான் போகும் சொல்ல முடியாது. வானத்திற்கு செல்லும், பூமிக்கு வரும், இடதாக வலதாக சென்று இறுதி கட்டமாக அந்த மனிதன் அதற்கு தகுதியானவராக இல்லை என்றால் இறுதியில் யார் அந்த சாபத்தை விட்டார்களோ அவர்களிடத்திலே வரும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலகுவாக சபிக்கக்கூடியவர்களாக இல்லை.
எந்த அளவுக்கு சொன்னா இந்த முஷ்ரிக்கீன்கள் இணை வைப்பாளர்கள் பல்வேறு கொடுமைகளை சிரமங்களை கொடுத்தார்கள், சோதனைகளை கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் உது அலல் முஷ்ரிகீன், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த இணை வைப்பாளர்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யுங்கள், அவரை நீங்கள் சபிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் என்பதாக அந்த நேரத்தில் சொல்லப்படும் பொழுது, அந்த நேரத்தில் சபிப்பதற்கு மிக தகுதியானவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். முஸ்லிம்கள் என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மிக சிரமத்தை கொடுக்கக்கூடிய அந்த மக்களாக இருந்தார்கள். அப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பாருங்கள், எப்பேற்பட்ட பண்புடையவராக பக்குவம் உடையவராக அவர்கள் இருந்தார் என்பதை பாருங்கள். நான் அனுப்பப்படுவது நான் அனுப்பப்பட்டிருப்பது சபிப்பதற்காக அல்ல, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் அருளாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹ் அதை சொல்லி காண்பிக்கின்றான். நபியே, நாம் இந்த உலகத்திற்கு அகில மக்களுக்கும் எப்படி அனுப்பியிருக்கிறோம், அருளாக நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். ஒரு முஸ்லிமுடைய வார்த்தை என்பது பிற மக்களுக்கு அருளாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய வாழ்வு என்பது பிற மக்களுக்கு அருளாக இருக்க வேண்டும். ஏதோ நாம் தொழுகையை முடித்தோம், குர்ஆனோடு நல்ல தொடர்போடு இருக்கின்றோம், பிற மக்களுக்கு நல்ல முறை சதக்காக்களை செய்கின்றோம் மட்டும் இந்த இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கிடையாது. அந்த பக்குவத்தை மட்டும் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கிடையாது. ஒரு முஃமின் என்பவர் தன்னுடைய வார்த்தை அளவில் அவர் எப்படி இருக்கின்றார், தன்னுடைய வார்த்தை பிற மக்களிடத்தில் எப்படி பயன்படுத்துகின்றார், பிற மக்களை விமர்சனம் செய்து பிற மக்களை சபிக்கக்கூடியவராக இருந்து நல்ல இபாதத்தை செய்து அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் சிறந்த அந்தஸ்தை பெற முடியாது என்பதை இந்த இடத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று சில நேரங்கள் நாம் எப்போ சபிப்போம், திட்டக்கூடிய ஒரு நேரம் வரும் பொழுது, கோபமான நேரம் வரும் பொழுது, ஆத்திரத்தை அடக்க முடியாத நேரம் வரும் பொழுது, நம்முடைய நாவிலிருந்து சபிக்கக்கூடிய வார்த்தைகள் மிக சர்வசாதாரணமாக வரக்கூடிய இடம் என்பது அந்த நேரத்தில் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தாங்க? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரண நேரத்தில் மட்டுமல்ல, ஒருவர் தவறழைத்து விட்டால் ஒருவரை திட்டுவதற்கு உண்டான அது நேரமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். قال لم يكن النبي صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் சப்பாபன் திட்டக்கூடியவர்களாக, வலா ஃபஹாஷன் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக, வலா லஆனன் சபிப்பவர்களாக இல்லை. கான யகூலு லி அஹதினா, எங்களில் ஒருவரிடத்தில் இந்தல் மஅனபா, கண்டிக்கும் போது, ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு தருணம் வரும் பொழுது, மாலஹு துரிப ஜபினைஹு, அவர் சொல்லுவாரு அவருடைய நெற்றி மண்ணை கவோட்டும் என்பதாகத்தான் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஏன் அவர் இப்படி பண்றாரு? அவருடைய நெற்றி மண்ணை கவட்டும் என்பதாக ஒரு தண்டிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதையும் அவர்கள் கண்ணியமாகத்தான் சொல்வார்களே தவிர, சதிக்கக்கூடியவர்களாக வீணாக போனாய், நாசமாக போவாய் என்கின்ற இது போன்ற வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இல்லை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சொன்னா, தன்னை பார்த்து ஒருவர் சபித்தாலும் சரி, தன்னை பார்த்து நீ நாசமா போகணும் அப்படிங்கிறாரு, ரியாக்ட் பண்ணணும். என்ன பார்த்து இப்படி நீ சொல்றியா என அவன் கூறிய வார்த்தைக்கு மேலதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய முக்மீனான மக்களை தான் நாம் பார்க்கின்றோம். அவன் ஒரு படி ஏறினால் நான் 2 படி ஏறுவேன், உன்னை விட வயதில் நான் எவ்வளவு மூத்தவன், உன்னை விட எனக்கு இதை விட அசிங்கமாக பேச தெரியும் என்பதாகத்தான் அந்த நேரில் தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். இருக்கிறோமா இல்லையா? ஆனா பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு யூத கூட்டம் வருது, அஸ்ஸலாமு அலைக், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க மரணிச்சு போங்க, நாசமடை என்பதாக சொல்லும் பொழுது உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அலைக்குங்கறாங்க. கேட்ட உடனே கோபப்படுறாங்க, நீங்க நாசமாகி நீங்க மரணித்து போங்கள், நீங்கள் நாசமாகுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். கோபப்படுறது நியாயம் தானே? தன்னுடைய கணவரை பார்த்து, தன்னுடைய மனைவியை பார்த்து, தன்னுடைய மனைவிக்கு முன்னால் கணவரை பார்த்து சபித்தாள், சும்மா வருவாங்களா? தன்னுடைய கணவனுக்கு முன்னால் தன்னுடைய மனைவியை குறையாக பேசினால் சும்மா வருவாமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள பார்த்து நீங்க நாசமா போன்னு சொல்றீங்களா? அவங்கள பார்த்து நீங்கள் மரணிக்க வேண்டும் என்பதாக சொல்கிறீர்களா? உடனே கோபப்பட்டு இப்படி சொல்லும் பொழுதே அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையா இருங்க,
இல்ல ஆயிஷா, பொறுமையா இருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆனா அவங்க என்ன சொன்னாங்க நீங்க கேட்கலையா? நான் என்ன சொன்ன நீங்க கேட்கலையா? வாழை உங்களுக்கு அதே மாதிரி ஆகட்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் சபித்தார்கள் என்று தெரிந்தும் கூட தன்னோடு இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவ்வளவு புரிந்து இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே புரியாத விதத்தில், புரிய முடியாத அளவிற்கு அவ்வளவு கண்ணியமான வார்த்தையை எதிருள்ளவரிடத்தில் பயன்படுத்தினார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மாபெரும் முன்மாதிரி இருக்கா இல்லையா? ஆனால் என்ன பார்த்து நீ சபிக்கிறையா, என்ன பார்த்து திட்டுறையா, நான் யாரு, நான் பார்க்காத ஆள் இல்லை, எனக்கு தெரியாத ஆள் இல்லை, நீ உன்னுடைய வயசு என்ன என்பதாக சொல்லி நம்முடைய கடந்த காலுடைய வரலாற்றை எல்லாம் சொல்லி அந்த நேரத்தில் அசிங்கமாக பேசக்கூடிய நிலைமை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் சொல்லி கண்டிக்கின்றான், தீமைய நன்மை கொண்டு நீங்கள் தடுங்கள். தீமையா தடுக்காதீங்க. உள்ளத்துல மோசமா நடந்தாங்கன்னு சொன்னா நீங்க தீமையை தீமையாகத்தான் எதிர்கொள்ள என்பதாக நீங்கள் நடக்காதீர்கள், நன்மையை கொண்டு நீங்கள் தடுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றான். ஒரு மோசமானவர் வந்துட்டாரு, உங்களிடத்தில் சோதனைக்காக அவருக்கு உங்களிடத்தில் உங்களுடைய வாயை கலர்ற மாதிரி வர்றாரு, ஒரு மோசமானவர் பாக்குறீங்களா, காலு சலாமா, அல்லாஹ் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்பதாக, உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்பதாக சொல்லிக் கொண்டவர்கள் செல்லட்டும் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளை நாம் சோதனை செய்து பார்த்தோம் என்றால், பரிசோதனை செய்து பார்த்தோம் என்றால், எத்தனை முஸ்லிம்களை, எத்தனை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிய மக்களை சண்டை என்று வந்துவிட்டால் இவரா என்று சிந்திக்கும் அளவிற்கு மோசமான வார்த்தைகளும், குறிப்பாக சாபமிடக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் பெருநா முடிச்சுட்டு பெண்கள் பகுதிக்கு வராங்க. வந்துட்டு, பெண்களே அதிகமான தான தர்மங்களை செய்யுங்கள், அதிகமான தான தர்மங்களை செய்யுங்க சொல்லி சொல்றாங்க. உங்கள் அதிகமான நபர்களை நான் நரகத்துல பார்த்தேன், பெண்களை அதிகமாக நான் நரகத்தில் பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதரே, காரணம் தெரியுமா? நீங்கள் சபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுடைய கணவர்களுக்கு நீங்கள் நன்றி மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்தில் கண்டதற்குண்டான இரு காரணங்களை சொல்லும் பொழுது அது ஒரு காரணமாக சொன்னார்கள், சபிக்கக்கூடிய வார்த்தையை சொன்னார்கள். அந்த சபித்தல் என்கின்ற வார்த்தை நம்முடைய பிள்ளைகளை கூட விட்டு வைக்கவில்லை. பெற்றெடுத்த பிள்ளையை கூட ஒரு தவறை செய்துவிட்டால் கண்டிக்கின்ற அந்த முறையை தெரியாமல் எப்படி கண்டிக்கிறாங்க, நாசமா போனவனே சொல்றாங்களா இல்லையா? மிக சர்வசாதாரணமாக அந்த இடத்தில் பதுவா செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால், அந்த சாபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்வு என்பது ஒன்றுமில்லாமல் நமக்கு ஒரு நிலையாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்தில் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு காரணமாக பெண்களுக்கு சொல்லும் பொழுது இந்த சாபத்தை சொன்னார்கள். பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கு உள்ளடங்குவார்கள். நம்முடைய வார்த்தையை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்பார்கள். சகோதர சகோதரிகளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் லஆனீன லா யகூனு ஷுஹதா வலா ஷுஃபஆ யௌமல் கியாமா. நாளை மறுமையில் இந்த சபித்தவர்கள், சபிக்கக்கூடிய பண்புடையவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது பண்பை மாற்றாமல் வாழ்ந்திருப்பார்கள் என்றால் இரண்டு மிக முக்கியமான சிறப்புகளை நாளை மறுமையில் அவர்கள் இழந்து விடுவார்கள். என்ன தெரியுமா? ஷஃபாஅத் செய்வது. அல்லாஹ் நாடினால் யாருக்கு கொடுக்கிறானோ அந்த ஷஃபாஅத் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை பெற முடியும். அப்பேற்பட்ட ஷஃபாஅத் செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்காத ஒரு மனிதர் யார் என்றால் இதெல்லாம் சபிக்கக்கூடியவராக இருந்திருப்பார். அதே போன்று சுஹதா, சாட்சி சொல்லக்கூடிய அந்தஸ்து அவள் பெறாமல் போய்விடுவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்று சொன்னார். பாரத சகோதரர்கள் யோசித்து பாருங்கள். ஒரு பயணத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய ஒட்டகத்தை சபிக்கிறாள். உடனே அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, ஒட்டகத்துக்கு பொருளை இறக்குங்க சொல்லி அந்த ஒட்டகத்தை விடுங்கள் என்பதாக சொல்லி அந்த பெண்ணை நடக்க வச்சாங்க. நம்ம பார்க்கிறோம். ஒரு பிராணி இடத்திலும் கூட சபிக்காதீங்க சொல்றாங்க. சேவல் கூவும் பொழுது நீங்கள் சபிக்காதீர்கள், அது தொழுகைக்காக அழைக்கின்றது. காற்றை நீங்கள் சபிக்காதீர்கள். சூழ்நிலை பார்ப்போம். நாசமா போன காற்று இப்பதான் அடிக்கணுமா, நாசமா போன மழை இப்பதான் பெய்யணுமா,
சில நேரங்களில் அது பிற மக்களுக்கு அருளாக இருக்கும். இருக்குமா இல்லையா? விவசாயிகள் அல்ஹம்துலில்லாஹ் மழை வந்துச்சுன்னு நினைப்பாங்க. இவர் போற வேலைக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை இல்லைன்னு சொன்னா உடனடியாக பயன்படுத்துவார்கள். நாசமா போனேன், வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னா நாசமா போன வண்டி என்பதாக இந்த வார்த்தையை சபிப்பதை மிக சர்வசாதாரணமாக சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. சும்மா இது சின்ன பாவம் கிடையாது, பெரும் பாவமாக நரகத்தில் பெண்கள் காணப்பட்டதற்குண்டான ஒரு காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பாவத்தை சொல்றாங்கன்னு சொன்னா அவர்கள் முக்மீன்களாக இருக்க மாட்டார்கள். யார் சபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், முக்மீனாக இருக்க மாட்டார்கள் சொன்னா நீங்கள் நான் முக்மீனாக ஆக வேண்டாமா? யோசித்து பாருங்கள். ஒரு கேள்வி நமக்கு வரும், அல்லாஹ்வுடைய தூதர் சபிச்சிருக்காங்களே. ஆம், அல்லாஹ்வுடைய தூதரை சபித்திருக்கிறார்கள். யார் மார்க்கத்துடைய வரம்புகளை கடந்து அல்லாஹ்வுடைய ஹுதூதுகளை அல்லாஹ்விட்ட கட்டளைகளை கடந்து வரம்பு மீறி நடப்பார்களோ இந்த உலகத்தில் சபித்திருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில யாரையும் சபித்ததில்லை, மன்னிச்சாங்க. தனிப்பட்ட முறையில தன்னுடைய தோலை தன்னுடைய கழுத்தை இறுக்கமாக துண்டை போட்டு இருக்கிய அந்த வரலாற்றை பார்க்கும் போதும் கூட சகிப்புத்தன்மை மேற்கொண்டார்கள், நம்பித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தாய்க்குடைய வீரில் தன்னை அடித்து கொடுமைப்படுத்திய அந்த மனிதர்களை கூட மக்களை கூட மன்னித்தார் அல்லாஹ்வுடைய தூதர். பல்வேறு செய்திகளை சொல்லலாம். சபித்தார் அல்லாஹ்வுடைய தூதர். சொல்றாங்க, ஆண்கள் பெண்ணுக்கு ஒப்பாக யார் நடக்கிறாங்க, பெண்ணுக்கு ஒப்பாக ஆண்களை போன்று நடப்பார்களோ, ஆண்கள் தோற்றத்தை போன்று இருந்தாங்கன்னா அவர்கள் நாசமாக சபிச்சாங்க. அதே போன்று பச்சை குத்தக்கூடிய அந்த பச்சை குத்தக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய உடல் அமைப்புகளை மாற்றக்கூடியவர்கள் மாத்துறாங்களா இல்லையா? தன்னுடைய முக ஷேப்புகளை மாற்றுறாங்க. தன்னை அல்லாஹ் படைத்த படைப்பை அவர்கள் மாற்றக்கூடியவராக இருக்கிறார்களே, இவர்களை சபித்தார்கள். ஒட்டுமுடி வைப்பவர்களை சபித்தார்கள். திருடனை சபித்தார்கள். மதுபானம் அருந்துபவர்கள் வெறுப்பவர்கள், அது போன்ற வியாபாரத்தை செய்பவர்களை சபித்தார்கள். வட்டியை உண்பவர்கள் கொடுப்பவர்கள், அது போன்ற தொழில் ஈடுபவர்களை சபித்தார்கள். என இது போன்ற விஷயங்கள் இன்னும் பல்வேறு செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறார்கள். இந்த சபித்தல் பண்பு என்பது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்ததெல்லாம் மார்க்கத்துடைய வரம்புகளை கடந்த மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் என்றால் ஒருவர் என்ன செய்யல, தன்னுடைய தனிப்பட்ட முறையில சபிக்கல. அப்ப அப்படின்னு சொன்னா தொழுதுட்டு போறோம், இல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க, தொழுகலன்னு தெரியுது, நாசமா போனவங்க அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது அந்த சகோதரிகள். அதை விட சிறந்த ஒரு வழிமுறை என்னது? அழகான முறையில போய் எடுத்து சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி இந்த சமூகத்திற்கு அவங்க சொல்றாங்கன்னா அது வேற. பையன் கேட்டுட்டு வந்துட்டோம், நீங்க தனிப்பட்ட வாழ்க்கை நான் ஒருபோதும் சபிக்க மாட்டேன், யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ நாசமா போட்டு நாசமா அப்படி சொல்றதா? அப்படி இல்லை. அதை விட ஒரு அழகிய வாக்குகளை அழைப்பதற்கு மார்க்கம் நமக்கு ஆரம்பிக்க எத்தனை வசன இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் பெரும்பாலும் என்கின்ற பகுதியில் மிக முக்கியமாக முதன்மையாக இருக்கக்கூடிய நம்முடைய கவனத்திற்கே கொண்டு வராத நரகத்திற்கு காரணமாக சொல்லப்பட்ட அப்பேற்பட்ட ஒரு பாவம்தான் இந்த சபித்தல் என்கின்ற பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த சபித்தல் இருந்து விடுபட்டு சிறந்த முஸ்லிம்கள் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்பாடுகள் பிற மக்களுக்கு அருளாக ஆசத்தை பெற்றுத் தரக்கூடிய நேசத்தை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து உரைகளை செய்கின்றேன்.